வணக்கம். இந்த கோடை காலத்துலேயும் நாம் ரோஜா செடிகளை முறையாக பாதுகாத்தோன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக மொட்டுக்கள் நமக்கு கிடச்சிருங்க. என்னோடய சேனலில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக நீர் உரங்களையும் பராமரிப்பு முறைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இன்று மீண்டும் எல்லா டிப்ஸையும் நான் சொல்கிறேங்க. அந்த வகையில் தினம் நம்ம செடிகளுக்கு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் இந்த வெயிலை தாங்கி வளரும். ஷேட் நெட் கொடுத்துடணும். இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்த பிறகு நிறையவே மொட்டு வச்சுருக்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக வெயில் காலத்தில் என்ன தான் உரம் கொடுத்தாலும் வராதுன்னு நினச்சேன். ஆனாலுமே அழகாக ஒவ்வொரு செடியிலையுமே தளிர்கள் வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு. சில பெரிய பூக்களும் இருக்குது, சில மினியேச்சர் வகைகளும் இருக்குது. நீங்களும் இந்த வீடியோவில் பார்க்குற டிப்ஸை எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த வெயில் காலத்தை தாண்டி வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து நமக்கு மிக சாதாரணமாக நம்ம வீட்டு செடிகள், ரோஜா செடிகள் வளர்ந்து வந்துடும். மொட்டுக்கள் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருதுங்க. இலைகள் கருகலை நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிடணும். அதன் பிறகு நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீர் உரங்களாக கொடுக்கணும். வெறும் சாதாரண தண்ணீரை கொடுக்கறத விட அதில் நீர் உரங்களை கலந்து கொடுக்கும் பொழுது தண்ணியும் கொடுத்த மாதிரி இருக்கும், உரமும் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த வகையில் நம்ம என்னோடய சேனலில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக பல உரங்களை சொல்லியிருக்கோம். நீங்களும் அதை பாருங்கள். இப்போவும் நான் சொல்கிறேன். இந்த டேவிட் ஆஸ்டின் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள். முதலாவதாக நாம் அதிக வெயில் தாக்காத வண்ணம் இப்படி ஷேட் கொடுத்துடணும். உங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய தோட்டம் இல்லைன்னா, கொஞ்சமாக இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு துணி பந்தல் போட்டு நீங்கள் அதற்கு பாதுகாப்பு கொடுத்துருங்க. கண்டிப்பாக நம்ம 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த ஹியூமிக் ப்ளஸ் எப்சம் சால்ட் இவற்றை கலந்து ஒவ்வொரு கிராம், 1 லிட்டருக்கு 2லிருந்தும் ஒவ்வொரு கிராம் எடுத்து கலந்து நல்ல தண்ணீரில் கலந்துட்டு நீங்கள் நீர் உரமாக கொடுக்கலாம். இப்போது நீங்கள் மொட்டுக்கள் கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்குது, அதற்கு கெம் கொடுத்துருங்க. பூச்சி விரட்டி உங்கள்கிட்ட பயோவீட்டா இருந்தால் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஐஸ் க்யூப் போட்ட தண்ணியை, சில் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடலாம். இப்படி பல வகையில் நீங்கள் செடிக்கு உதவியாக இருந்து குளிர்ச்சிப்படுத்தலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.